ஹாய் மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு நடேசனும், நம்ம தமிழ்கிட்ட தினம் மலர் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்க, "பாரும்மா வேலை செய்ற கை அநியாயமா இந்த பொண்ணு வம்பு இழுத்து உடைச்சிச்சு இந்த தாமரை. அவள பழிக்கு பழி வாங்கணும். நல்ல பாடம் சொல்லிக் குடுக்கணுன்றாங்க." ஆனா தமிழ் வேணாண்ணா அதெல்லாம் வேண்டாம். சின்ன பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா விட்டுருங்கன்னுவாங்க. அது எப்படி நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லுவ? அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டம் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அந்த நேரத்துல சித்ராவும் தாமரை வராங்க. அவங்க கிட்ட இந்த 10 கரும்பு இருக்கு. இந்த 10 துண்டு கரும்பு நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிடணும். அப்போ உங்களுக்கு 500 பரிசுன்றாங்க. உடனே நம்ம தாமரை அசால்ட்டு என்ன கரும்பு துண்ண கூலியா இப்படின்றதுக்குள்ள அங்கே எல்லாமே முடிச்சு காட்டுறோன்றாங்க. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நான் பெருசா நீ பெருசா நான் முதலியான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு சொம்பு தண்ணியும் குடிச்சிடுறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து நாக்கு எரிச்சல் ஆயிடுத்து. ஒன்றுமே பண்ண முடியல, பேச முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் ஜூட் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் தவிச்சிட்டு இருக்கிறத ஈஸ்வரியும் சாவித்திரியும் பார்த்து என்னடி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அம்மா நாங்கள் வந்து இந்த கரும்பு சாப்பிட்டோம் கொஞ்சமாச்சும் இருக்குங்களாடி அறிவு இல்லையா உங்களுக்கு? கரும்பு சாப்பிட்டே அண்ணா உடனே தண்ணி குடிப்பாங்களா? அப்போ வாய் அப்படிதான் புண்ணா இருக்கும், அச்சிரம் வந்துடும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் மோர் சாதம் தான் சாப்பிடணும், துளி காரம் கூட படக்கூடாதுடி அப்படின்றாங்க. இது மாதிரி பண்ணிட்டாங்கம்மா எங்களை கருப்பண்ணும் நடேசனும் சேர்ந்துடுறாங்க. எல்லாம் உங்களுக்கு தேவை தான் அப்படின்ட்டு 2 பேரும் திட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ராஜாங்க ஐயா என்ன பண்ணுறாரு, இந்த பொங்கல் விசேஷத்துக்கு நிறைய பரிசு தொகையும் எல்லாம் இந்த ராஜாங்கையா என்ன பண்ணுறாரு, மாட்டு பொங்கலுக்கு நிறைய விஷயம் இருக்குது, மாடு விடுற ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, நான் ஃபாரினர்ஸ்லாம் வர போகிறாங்க, எல்லாரும் அவங்கள நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்கள நம்ம சிறப்பித்து கௌரவப்படுத்தி அனுப்பணும், நம்ம நாட்டோட பெருமையை வளர்த்தியும் பொங்கல் திருநாளை பற்றி அவங்க விளக்கி சொல்லணும், நம்ம தமிழர் திருநாளை பற்றி அவங்களுக்கு விளக்கி சொல்லி நம்ம கௌரவிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நடேசனும் கருப்பு நான் எல்லா வேலையும் பண்ணிட்டேன், கார்லாம் வெளியே நிற்கிது, பைக்கு நிற்கிது, தங்க காசு எல்லாமே ரெடியாக இருக்குன்றாங்க. அதுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸும் வந்துடுறாங்க. அவங்கள நம்ம தமிழ்ச்செல்வி வந்து ஹானரபிளாக வெல்கம் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட 4 வார்த்தை இங்கிலீஷும் பேசுகிறாங்க. தமிழ்ச்செல்வி பேசுறத பார்த்துட்டு எல்லாருமே அசந்து போயிடுறாங்க, நம்ம மருமக எப்படி பேசுகிறான்ட்டு. அவங்களுக்கு சாப்பிட பொங்கல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா விருந்து உபசரிக்கிறாங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷன்றாங்க. அப்போதாக்கு வந்து ஒன்றுமே புரியல இந்த ஃபாரினர்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க பேசுகிறதுக்கு தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊர் பொண்ணு தான் நம்ம ஊர் அவங்க ஊர் ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்குதான்னு சொன்ன உடனே இதை கேட்டு அப்போதான் வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. நம்ம மதுரைக்கார பொண்ணு தான் அந்த ஊரில் ராணியாக இருக்காளா, எவ்வளோ பெரிய விஷயம் பற்றியா? அதுட்டு இல்லை தமிழ், நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை போய் பார்த்துட்டு போக சொல்லுடி, இதாண்டி பெருமை வாய்ந்தது அப்படின்றாங்க. எவ்வளோ கோயில் இருக்குது, நம்ம மதுரையே கோயிலுக்கு ஃபேமஸானது, நம்ம ஊர் வரலாறை பற்றி அவங்களுக்கு நல்லா இங்கிலீஷில் எடுத்து சொல்லு தமிழ்ன்றாங்க. தமிழும் நம்ம மதுரையோட சிறப்பை பற்றி, மதுரை என்னென்ன சிறப்பான விஷயம், கோவில் மற்ற என்ன நடக்குது, மாடு விடுற ஃபங்க்ஷன் நடக்குது, ஜல்லிக்கட்டு நடக்குது, ஜல்லிக்கட்டு விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்தே ஆகணுன்றாங்க. ஃபாரினர்ஸ்லாம் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு நம்ம ராஜாங்கம். ஊர் மக்களும் வந்துடுறாங்க. ஜல்லிக்கட்டு காலை விட போகிறல அந்த ஃபங்க்ஷனுக்காக இவங்களை சிறப்பி கௌரவித்து நீங்கள் வரணும், பரிசு கொடுக்கணுன்றாங்க. இவரும் கார் இருக்குது, 2 ஊருக்காரங்க வராங்க. யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசாக காரும் தங்க காசும் கொடுத்துருங்க, 2வது ஜெயிக்கிறவங்களுக்கு பைக்கும் தங்க காசும் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. 2 ஊர் தலைவரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம ராஜாங்கத்துக்கு மரியாதை செலுத்தி வருஷம் இதெல்லாம் பண்ணுறீங்களான்றாங்க. இதெல்லாம் நானே செய்யலைங்க, அந்த ஆண்டவனோட கட்டளை நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. இது என்னோட கடமையும் கூட அப்படின்ட்டு, இந்த தடவை வந்து என் பேரை வாத்தி சொல்லாதீங்க, என் மருமக தமிழ்ச்செல்வியும் என் மகன் சேது பேரை சொல்லி இந்த பரிசை வழங்க, அப்போதான் எனக்கு சந்தோஷன்றாங்க. விழாவுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணமோ எல்லாமே பண்ணிவிடுங்க, இந்த தடவை சிறப்பாக இருக்கணும் ஜல்லிக்கட்டு கால ஃபங்க்ஷனுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறையா அப்படின்ட்டு ஊர் மக்களும் சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கிட்ட காரு பைக்கு எல்லாமே இருக்குது. அது உரிய சாவியும் கொடுத்துட்றாரு, பொற்காசனையும் கொடுத்துட்றாரு. இந்த பொங்கல் விழா வந்து ஜாமுன்னு நடக்கணும், இந்த மதுரை மாநகரமே களை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க நல்ல சிறப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. கருப்பு நடேசனும் எல்லாமே பண்ணிடுறோம்மா, சிறப்பாக பண்ணி நீங்கள் கவலையே படாதீங்கன்றாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்குங்க. ஆனால் இந்த சாவித்திரி, ஈஸ்வரி, சித்ரா, இந்த தாமரை இவங்க மூஞ்சில் மட்டும் எப்பவுமே பாருங்க, நல்ல நாளும் சரி சாதாரணமான நாளும் சரி எப்போ பார்த்தாலும் அவங்க மனசுல கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. ஏன்னா நம்ம அண்ணன் என்னடா இப்படி அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிசு எல்லாருக்கும் தங்கம்னு சொல்லிட்டு வாரி இறக்கிறானே, இவன் கடைசி காலத்துல என்ன பண்ண போறான், ஏன் அப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாவித்திரியும் நம்ம வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே, ஊர் மரியாதை எல்லா மரியாதையும் இந்த ஆளே எடுத்துக்கிறானே, நான் என் பிள்ளைக்கு ஒரு மரியாதையே இல்லையே, என் புருஷனுக்கு ஒரு மரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து எல்லாரையும் சமமாக பாகுபாடு இல்லாமல் தான் பார்க்குறாங்க. போஸுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ, சேதுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ எல்லாமே ஒன்றா தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து இந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் திருந்துற மாதிரி இல்லை. எல்லாருமே பொங்கல் விழாக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்க வீட்ல பொங்கல் வந்து களை கட்ட போகுது. ஜல்லிக்கட்டு காளை, கரகாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் ஆட்டம், பாட்டம், கூத்து கொண்டாட்டமா தான் இருக்க போகுது மக்களே. நானும் இத பார்த்து ரசிக்கிறேன். நீங்களும் இந்த எபிசோட் பார்த்து ரசிங்க. உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ட பதிவு பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.